அனைவருக்கும் காய்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போனோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் ஃபார் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டிப்ளமோ இருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லை ப்ரோ நான் +2 மட்டும் தான் முடிச்சிருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ தெளிவாக பார்க்குறவங்களுக்கு தான் புரியும், ஓகேங்களா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரேலி, அது ஓப்பன் ரேலியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 40,000 கொடுத்துருக்காங்க. இதோட ரேலி டேட் பார்த்தீங்கன்னா 27/8/2025. இதில் மேரேஜ் ஆகாத யூத், ஓகேங்களா, சிங்கிள் பசங்க அவங்கள்ட்ட தான் இதுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். அன்மேரிட் மெயில் அண்ட் ஃபீமேல், ஓகேங்களா. நீங்கள் கல்யாணம் ஆகாத இருந்தால் மட்டும்தான் இதுக்கு தகுதி உடைய நபர்கள்ன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் மெடிக்கல்லேருந்து செயல்திறன், ஆளுமைத்திறன் எல்லாமே ஒன்று வேணால் பார்ப்பாங்க. ஏர்ஃபோர்ஸ் நேவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், டெம்பரரி பேசிக். இந்த டெம்பரரி பேசிக்ன்றதை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, தற்காலிகத்துக்கு தான் அக்னிவீர் இன்னும் யாரும் ரிட்டைர்மெண்ட் ஆகலை. 4 வருஷம் ஸ்கீம் முடிஞ்சு ஃப்யூச்சரில் பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இரண்டும் வேறு வேறு, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. என்னுடைய கெஸ்ஸிங் படி வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நல்ல தகவல் வரும்ன்றதான் இதனால் சொல்லியிருக்கேன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பணிக்கூடிய நபர்கள் பணிபுரியணும், ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ளே போகணும் அப்படின்றவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் அக்னியில் ரிட்டைர்மெண்ட் ஆனால் கூட சரி, நீங்கள் தாராளமாக எஸ்எஸ்சி ஜிடி இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த கால்ஃபரெல்லாம் பண்ண போகிறாங்களோ யூனிஃபார்ம் சர்வீஸில் இவங்களுக்கு இடஒதுக்கீடுன்றது தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. டியூரேஷன் டைம் 4 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 4 இயர்ஸு. நேம் ஆஃப் போஸ்டிங் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் அண்டு உங்களோட போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. உங்களுக்கு இந்தியாவில் நாங்கள் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவோம்ப்பா. நீங்கள் வில் பவர் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு அப்ளிகேஷன் போடலான்றதை சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலியமாக தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும், ஓகேவா. சென்னை ஆவடியில் இந்த செலெக்ஷன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட தமிழ்நாடு இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் யாராக இருந்தாலும் நம்மளோட சென்னையில் தான் நீங்கள் இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் கம்பல்சரி நீங்கள் 50% மார்க் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓவராலாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் 50% மார்க் இருக்கணும். நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, ஓகேவா. நீங்கள் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு இந்த எல்லா கேட்டகரியுமே வேக்கன்சி தனிப்பட்ட முறையில் ப்ரிஃபரன்ஸ் பிரித்து விட்ருக்காங்க. ஃபீல்டு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெக்னாலஜி தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதனால் அப்ளிகேஷன் போடுங்க. ஏஜ் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் 21 வயசுக்குள்ளே இருக்கணுன்றதை தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணி காட்டாங்க, ஓகேங்களா. நீங்கள் எதுவுமே நம்மக்கிட்ட கேட்காதீங்க, வயது வரம்பை பற்றி கேட்காதீங்க. ஏன்னா 2025 2028, ஓகேங்களா, அதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். 21 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு வருஷம் சேல்ரி அதில் எவ்வளோ பிடிப்பாங்க, அக்னிவீர்லேருந்து எவ்வளோ உங்களோட சேல்ரி ஃபண்டுக்கு பிடிப்பாங்கன்றத ஃபஸ்ட் இயர் பேசிக் மட்டும் எல்லாமே கிளியராக சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இதுதான் அவங்க கொடுக்குற சேல்ரி, உங்களுக்கு கைக்கு வர சேல்ரி, ஓகேங்களா. கைக்கு 30,000 வரும். பிடிமானம் சரியா, இந்த 9,000 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் இந்த 4 வருஷம் முடித்தோடனே உங்களுக்கு கை கொடுக்குற ஃபண்டு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவதாக உங்களுக்கு ரெண்டாவதாகவும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹைட்டு மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு ரன்னிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ரெண்டாவது ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் எல்லாமே பார்ப்பாங்க. தேர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், ஓகேவா. ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் முடிச்சவங்க மட்டும்தான் ரிட்டன் எக்ஸாம் பண்ண முடியும், சொல்லிடுறேன் திருப்பியும். இந்த செயல்திறன், உங்களுடைய ஆளுமை திறனெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொன்னீங்க பார்த்தியா, அது இந்தியன் ஆர்மியில் கிடையாது, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி இதில் கம்பல்சரி இருக்கும். அபிலிட்டி டெஸ்ட் 1, அபிலிட்டி 2, மெடிக்கல் டெஸ்ட். இந்த மெடிக்கல் எல்லாமே டஃப்பாக பார்ப்பாங்க. இப்போ இன்ச் பை இன்ச்சாக உங்களோட எல்லாமே பார்ப்பாங்க. ப்ளட் டெஸ்ட்லேருந்து உங்களுடைய ஏதாச்சும் தழும்புகள் இருக்கா, ப்ளஸ் ஏதாச்சும் ராடு வச்சுருக்காங்களா, உடம்புல ஏதாச்சும் விரல் உடஞ்சிருக்கா விளையாடும் போது, ஷோல்டர் ஏதாச்சும் மிஸ்மேட்ச், இந்த
சில ஷோல்டர் வந்து ரைட் சைடு அப்பில் இருக்கும், லெஃப்ட் சைடு டவுனில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க, ஈக்குவலாக இருக்கான்றதை பார்ப்பாங்க. அவுட் டு சப்மிட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எப்படி விண்ணப்பிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஜலகாந்தர் பஞ்சாப், ஓகேவா, இந்த இடத்துல உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸே நடக்கும் அப்படின்றத பஞ்சாபுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த வரி பண்ணிக்க வேணாம். தமிழ்நாட்டிலேயே நம்மளுக்கு வந்து செலெக்ஷன் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு எங்கே செலெக்ஷன் நடக்குன்றதை இந்த சொல்கிற பாருங்க. சென்னை உடனே பயந்துட்டிங்களா? பஞ்சாப்னு ஒன்று யாரா பஞ்சாப் வரைக்கும் போடுது? நீங்கள் எந்த வரி பண்ணிக்க வேண்டாம். நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே செலெக்ஷன் ஆவடியில் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பெரிய ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த வரியும் பண்ணிக்க வேண்டாம். அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் விண்ணப்பிக்கூடிய நபர் டோன்ட் வரி. அப்ளிகேஷன் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் பயோவில் கொடுத்துட்றேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் விண்ணப்பிக்காத மட்டும் இருந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைபும் வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தேவை கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி ஆகணும், கம்பல்சரி, ஓகேவா? நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான். அது மட்டும் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் வீடியோவில் விடுபட்டு இருந்தாலே சொல்லுங்கள், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? உங்களுடைய கிரவுண்டு, உங்களுடைய எந்த இடத்துல உங்களுக்கு செலெக்ஷன் நடக்கும், டேட் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எங்கே நடக்கும் ப்ளஸ் வந்து A to Z பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் சென்னை ஆவடி தான். தமிழ்நாட்டுக்கு சென்னை ஆவடி தான், வேறு எதுவும் மென்ஷன் பண்ணல. நானும் பார்த்துட்டேன், எதுவும் கிடையாது. சென்னை ஆவடி தான். ஆண்கள் பெண்கள் இருபலும் நீங்கள் சென்னையிலேயே நீங்கள் அட்டன் பண்ணலாம் செலெக்ஷனை. 10th நல்லா 10th +2 டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க விண்ணப்பிக்கும் போது உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவாக அவங்க டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க. கூப்பிடும் போது எல்லாமே ஒரிஜினல் பக்காவாக கொண்டு போயிடுங்க, சரிங்களா? ஸோ ஓகே, மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.